ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபட்டால் வாழ்வில் கிடைக்கும் நட்பலன்கள் பற்றிய தகவல்கள். ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை சந்நிதியில் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் புதிய வெள்ளை துணியில் திரி செய்து விளக்கேற்ற வேண்டும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். இதனால் குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வம் பெருகி எல்லா நலன்களும் உண்டாகும். திங்கட்கிழமைகளில் காலை 7:30 முதல் 9க்குள் துர்க்கைக்கு வெண்ணெய் காப்பு செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். இதனால் மூட்டு சம்பந்தமான நோய் நீங்கும். வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்பு கிட்டும். செவ்வாய் ராகு கால நேரமான மாலை 3 முதல் 4:30க்குள் வடக்கு முகமாக தீபமேற்றி தக்காளி சாதம் நைவேத்தியம் செய்து துர்க்கையை வழிபட வேண்டும். இதனால் மாங்கல்ய பலமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். புதன் மதியம் 12 முதல் 1:30 வரை பஞ்சில் திரி செய்து விளக்கேற்றி புளியோதரை நைவேத்தியம் செய்து துர்க்கையை வழிபட வேண்டும். இதனால் பதவி உயர்வு கிட்டும். இரத்த சம்பந்தமான நோய் தீரும். வியாழக்கிழமைகளில் மதியம் 1:30 முதல் 3 வரை மணிக்குள் விளக்கேற்றி எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். இதனால் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிட்டும். இதய சம்பந்தமான நோய்கள் நீங்கும். வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரமான காலை 10:30 முதல் 12 வரை துர்க்கையை வழிபட மற்ற நாட்களை விட மிக ஏற்ற காலம். எலுமிச்சம்பழத்தை பிழிந்துவிட்டு அதை குழிவாகச் செய்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சில் திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். இதனால் தீராத துன்பம் தீரும். மாங்கல்ய பலம் பெருகும். சனி காலை 9 முதல் 10:30 வரை மஞ்சள் துணி திரியில் விளக்கேற்றி காய்கறி கலந்த அன்னத்தை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். இதனால் வேலை வாய்ப்பு கிட்டும். அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவர். சிறுநீரக கோளாறு நீங்கும்.